வணக்கம் ரிதி. தண்டையார்பேட்டையில் 8 வயது சிறுமி மீது குப்பை லாரி ஏறி இறங்கியது சம்பவ இடத்திலேயே சிறுமி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குப்பை லாரி ஓட்டி வந்த ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தனியார் வாகனங்களால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பரபரப்பான புகாரை தெரிவித்திருக்கின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை கைலாசம் தெருவில் உள்ள குடிசை மாற்று குடியிருப்பில் 13வது மாடியில் வசித்து வருபவர் வெங்கடேசன். அவரது மனைவி சரளா, இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் மற்றும் 8 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் தனியார் பள்ளியில் படிக்கும் 8 வயது பெண் குழந்தை இன்று பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் பள்ளியை விட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதனால் தனது உறவினரை பார்ப்பதற்காக தனக்கு தெரிந்த நர்சிங் படிக்கும் மாணவியுடன் இருசக்கர வாகனத்தில் சிலிண்டரை வைத்துக் கொண்டு பின்னால் அமர்ந்து கொண்டிருந்தார். குடியிருப்பு வளாகத்தில் விட்டு வெளியே வரும்போது நிலை தடுமாறி சிலிண்டர் ஒருபுறமும் சிறுமி ஒருபுறமும் விழுந்துள்ளனர். பின்னால் வேகமாக வந்த மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை லாரி சிறுமி மீது ஏறி இறங்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து அங்கு விசாரித்த போது ங்கைலாசம் தெருவில் இருபுறமும் கார், லாரி, ஆட்டோ, வேன் உள்ளிட்ட தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் இருபுறமும் நிறுத்தி வைப்பதாலும் அங்கு உள்ள குடியிருப்பில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அங்கு ஒரு வேகத்தடை கூட அமைக்கப்படவில்லை எனவும், ஆக்கிரமித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருபுறமும் இருக்கும் வாகனங்களால் இந்த விபத்து ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் போக்குவரத்து போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தற்போது குடியிருப்பில் இருந்து வெளியே வந்து திரும்பும் போது பின்னால் வந்த வாகனம் தெரியாமல் இந்த விபத்து ஏற்படுத்தி பரிதாபமாக ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார். மாநகராட்சி குப்பை லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரை அங்கு இருந்த பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர். தற்போது அங்கு வடக்கு மண்டல இணை ஆணையர் சோனல் சந்திரா மற்றும் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ரிதி. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அச்சு என்ன சாவு பண்ண போறீங்க? அடிச்சு சாவடிக்கிறீங்க. அடிக்கிற அடிச்சு சாவடிக்க போறீங்க. சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை சேகரிக்கும் லாரி சக்கரத்தில் சிக்கி 8 வயது சிறுமி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குப்பை லாரி ஓட்டி வந்த ஓட்டுநரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தர்மடி எடுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தொடர்பான காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கியதை கேட்டோம்.